இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மன்னிச்சிருங்க, உங்களை கேட்காம இவ்வளவு பெரிய முடிவெடுத்தது தப்புதான். அம்மா மேல இருந்த பாசம் தான் என்னை இப்படி செய்ய வச்சிருச்சு. அக்கா, நீ நினைக்கிற மாதிரி இங்க எதுவும் நடக்கல. உனக்கு அபார்ஷன் பண்ணல, உன் குழந்தையும் உன்னை விட்டு போகல. என்னடி சொல்ற? அம்மா எனக்கு அபார்ஷன் பண்ணலையா? ஆமா ரோஹிணி, உனக்கு டாக்டர் அபார்ஷன் பண்றதுக்கு முன்னாடி நாங்க வந்து தடுத்துட்டோம். உன் குழந்தைக்கு எதுவும் ஆகல. அம்மா உனக்கு ஒன்னும் ஆகல. நீங்களாம் நிஜமா தானே சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம குழந்தைக்கு ஒன்னும் ஆகல தானே? அந்த ஜோசியர் சொன்னதெல்லாம் சுத்த பொய்மா. அந்த உண்மையே எங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சது. ஜோசியர் பொய் சொன்னாரா? அவர் ஏமா பொய் சொல்லணும்? அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிவனாண்டி தான். அவன்தான் ஜோசியரை மிரட்டி பொய் சொல்ல வச்சிருக்கான். நம்மள பழி வாங்கதான் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கான். இதையெல்லாம் கண்டுபிடிச்சு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது நம்ம சின்ன மாப்பிள்ள தாமா. அவர் மட்டும் இல்லைன்னா நீயும் குழந்தைய இழந்திருப்ப, ஈஸ்வரியும் மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பா. ஆமா ரோகிணி, சகல நமக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காரு. இந்த நல்லது கூட நமக்கு அவர் தான் செஞ்சிருக்காரு. மாமா, எதுக்கு மாமா அதை பத்தி பேசிக்கிட்டு? இல்ல மாப்பிள்ள, நீங்க செஞ்சது ரோகிணிக்கு தெரியணும்ல. ரோஹிணி, இனிமே உன் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்ல. இது உன் குழந்தை மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தோட வாரிசு. இது பிறக்கிற வரைக்கும் நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன். நீ எந்த கவலையும் படாம சந்தோஷமா இரு. இது போதும்மா. உங்க வாயால நம்ம குடும்ப வாரிசுன்னு சொன்னீங்கல்ல, அதுவே எனக்கு சந்தோஷமா.